ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு வீடியோ போட வேணான்னு தான் இருந்தேன். போடக்கூடாதுல்ல. யூடியூப்பில் லைவ் போடையில், தேர்தலுக்கு முன்னாடி லைவ் போடையில் வந்து இந்த டிவிகே வாரியர்ஸ், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் டிவிகே வாரியர்ஸ், தமிழக வெற்றி கழகத்துடைய ஆளெல்லாம் வந்து அவ்வளோ நல்லா கமெண்ட் போடுற ஆள் ஒரு சில ஆள் இருந்தாலும் வந்து அவ்வளோ மோசமாக வந்து கமெண்ட் போடுவாங்க. அப்புறம் ஜெயித்த பிறகு எனக்கு யோசனையாகவே இருந்துச்சு. சரி, கொஞ்சம் நாள் சென்று போடுவோம், 1 மாதம் 2 மாதம் ஆகட்டும், ஆட்சி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் பேசுவோம் அப்படின்ட்டு இருந்தேன். இவங்க 2 மாதம் 3 மாதமெல்லாம் கூட வந்து காத்திருக்க தேவையில்லை போல இருக்கு இவங்களுக்கெல்லாம். நான் எதையுமே ப்ரிப்பேர் பண்ணியெல்லாம் வந்து இதுதான் பேசணும்னு ப்ரிப்பேர் பண்ணியெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. ரெக்கார்ட் பண்ணி பேசுவோம் அப்படின்ட்டு ரெக்கார்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அவங்க நான் போடுற லைவ்ல எல்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து போதை கலாச்சாரம், பாட்டிலுக்கு 10 ரூபா, பெண் பாலியல் குற்றங்கள் அதிகமாகிடுச்சு, உன் வீட்டில் வந்து பெண்கள் இல்லையா, அப்படி இப்படின்ட்டு டெய்லி ஒரு ஒரு ஒன்று சொன்ன மாதிரியே ஒரு 100 பேர் வந்து பார்த்தாலும் 100 பேரில் வந்து ஒரு 70 பேர் வந்து சேம் டைப் கமெண்டாக இருக்கும். சிலவன் வந்து கண்ணா அப்படின்னான்னு திட்டுவான். விஜயை வந்து விமர்சனம் பண்ணால் ஏதாச்சும் வேணால் கண்ணா அப்படின்னான்னு திட்டுவான். சரி, இதுக்கு வந்து நான் பயந்து இல்லை. சரி, இதை வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்க ஜெயிச்சிருக்காங்க, அந்த வெற்றியில், அந்த வெற்றி மிதப்பில், அந்த வெறியில் இன்னும் மோசமாக கமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் வந்து லைவ் போடவே இல்லை, வீடியோவும் எதுவும் வந்து பதிவு பண்ணல. ஆனால் இப்போ நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலையில் கூட வந்து திருச்சியில் வந்து ஒரு 14 வயசு பொண்ணை பாலியல் இதுக்கு வந்து உள்ளாக்கியிருக்காங்க. இது மாதிரி இப்போ இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த ஒரு 25 நாளைக்குள்ள அவ்வளோ பாலியல் குற்றங்கள். இதை நான் அப்போ வந்து லைவ்ல வந்து சொல்லுவேன். நான் வந்து குடிக்கிற ஆளும் சரி, இது பாலியல் சம்பந்தமாக ஒருத்தர் வந்து சீன்றான், பாலியல் குற்றம் புரிகிறானா, அது வந்து அவன் வந்து செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாதவன், செல்ஃப் ஐயோ அவன் தான் அதுக்கு பொறுப்பு, இதுக்கு எப்படி அரசாங்கம் பொறுப்பாக முடியும்லாம் கேட்டாக்க வந்து இல்லை, அது இல்லை, அரசாங்கம் தான் பொறுப்பு அப்படின்னு. இன்னைக்கு நம்ம வந்து அதை சொன்னோம்னா இவ்வளோ வந்து கொலைகள் வந்து 30 கொலைகளுக்கு மேலே வந்து நடந்திருக்கு. அதில் இரட்டை கொலைகள் அதிகம். இவ்வளோ கொலைகள் நடந்திருக்கு. அதை வந்து நம்ம வந்து கேட்டாங்க வந்து அது எப்படி வந்து இது பண்ண முடியும்? இதைத்தானே நாங்கள் சொன்னோம். ஒவ்வொரு ஆள் வந்து எங்கே வெளியில் போகுதுன்னு வந்து ஒவ்வொரு ஆளுக்கு வந்து ஒரு போலீஸாக வந்து போட முடியும். ஒவ்வொரு ஆளையும் யார் எப்போ கொலை பண்ணுவான்னு எப்படி தெரியும்? குற்றங்களை வந்து ஒரு குற்றம் பண்ணவனா, கொலை செஞ்சவனை வந்து கண்டுபிடிச்சாக்க அவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது. ஆனால் நீ வந்து கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி எவன் எங்கே எப்படி கொலை பண்ண போகிறான்னு தெரிஞ்சதை நம்ம பிடிச்சிடலாமே. இதை சொன்னதுக்கு அவ்வளோ திட்டு. இப்போ வந்து இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா இதுவும் லேடிஸாக விட்டு பேச விடுறாங்க. இது வந்து இதுவுமே வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான். இவங்க வந்து கொடுக்குற அஜெண்டா அப்படியே வந்து பேசுகிறாங்க. காரைக்குடின்னு ஒன்று இருக்கு, இதுக்கு முன்னாடி நடக்கலையா? அது கேட்குது. காரைக்குடி எனக்கு பக்கத்தில் ஆரம்பத்தில் காரைக்குடி இது ஒன்று என்னமோ ஒரு பேர், ஒரு பொண்ணு வந்து போடுது வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் குற்றம் இதுக்கு முன்னாடி நடக்கையில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, இது எப்போது நடந்துக்கிட்டு நீங்கள் பேசுனீங்களா அப்படின்ட்டு. நாங்கள் அப்போவும் சொன்னோம், இது தடுக்கப்படணும், இது மாதிரி நடக்க விடாமல் பண்ணணும், அதுக்கு வந்து தண்டனைகள் வந்து அதிகமாக்கணும்னு நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க? பெண் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி தான் வந்து ஆட்சிக்கு வந்தீங்க. கொண்டு போய் எல்லா பெண்கள் தனக்குள்ளேயும் துணிச்சிங்க. என்னமோ வந்து டிஎம்கே அரசாங்கம் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்து இதை வந்து முன்னின்று செய்கிற மாதிரியே. ஆனால் இன்னைக்கு நடக்கிற குற்றங்களில் வந்து யார் பேர் நிறைய பேர் வருது? டிவிகே பசங்க பேர் நிறையா வருது. நிறைய குற்றங்களில், பாலியல் குற்றங்களில் டிவிகே பசங்க பேர் நிறையா வருது. கஞ்சா வித்தானு நிறையா பேர் நிறையா பிடிச்சிருக்காங்க. கஞ்சா செடி வளர்த்தவனே பிடிச்சிருக்காங்க. டிவிகே கட்சியில்
இருக்கிற இதை வந்து இவ்வளோ குற்றங்கள் நடக்குது. பெண்கள்கிட்ட கரெக்டாக வந்து பெண்கள்கிட்ட வந்து கான்செப்ட் கொடுப்பாங்க போல. ஒரே கான்செப்டில் வந்து வரிசையாக பேசுதுங்க. ஒரே கான்செப்டில் வரிசையாக பேசுதுங்க. அன்னைக்கு ஒன்று, நீங்கள் நல்லாட்சி பண்ணுங்கன்னா நல்லாட்சி பண்ணுங்க, நீங்கள் வந்து கொடுத்த வாக்குறுதிகளை வந்து மக்களுக்கு நிறைவேற்றி நல்லாட்சி பண்ணுங்கன்னு சொல்லாமல் வந்து, ஆனால் நாங்கள் வந்து பார்த்துக்குறோம், எல்லாத்தையும் பார்த்துக்குறோம், நீங்கள் நல்லாட்சி பண்ணுங்க. நான் வேற என்ன நல்லாட்சி பண்ணுறேன்? நீங்கள் பார்த்துக்க என்ன, படுத்து தூங்கிட்டு எந்திரிச்சிட்டு முதல்வர் ஆஃபீஸில் வந்து உட்காந்து திருப்பி போகிறதா நல்லாட்சி? நல்லாட்சிங்கிறது தான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றதா நல்லாட்சி. நீ எங்களுக்கு ஒன்றும் தர வேணாம், நீ வந்து வீடியோ போட்டு புருஷனும் பொண்டாட்டியும் வீடியோ போட்டு ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டு இன்ஸ்டாவில் வீடியோ போட்டு நீ காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு அது தேவை கிடையாது. உனக்கு அது சொல்லி கொடுத்தா நீ பேசுகிற. ஆனால் பொதுமக்களுக்கு இது தேவை, இருக்கிறவங்களுக்கு அது தேவையா இல்லையா? அது தேவை இருக்கு. அது இல்லாமல் இவங்க கரெக்டாக பேச வர்றாங்க. அப்புறம் ஒவ்வொரு கூட்டமும் நடக்கிற இடத்துல வந்து கரெக்டாக சில பெண் அவங்க மைக்கு நீட்டுவாங்க, மைக்கு நீட்டு பேசுகிறவங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி வீடியோக்களில் வந்து மைக்கு நீட்டு கேள்வி கேட்குற வந்து அவன் முகத்தை வந்து காட்டினதே கிடையாது. நீங்கள் பாருங்கள், நிறையா சேனல் இருக்கும், யூடியூப் சேனல் இருக்கும், ஃபேஸ்புக்கில் வரும் வீடியோ. இது வந்து இந்த தேர்தல் நடக்கிறது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஆரம்பிக்கப்பட்ட நிறைய சேனல் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இப்பவும் அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாராச்சும் இவங்க சொல்லி கொடுக்கறத அப்படியே வந்து மனப்பாடமாக வந்து ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீடியோவிலேருந்து ஒரு ஆள் வந்து ஏதாச்சும் வந்து அரசாங்கத்தை வந்து என்ன செய்ய முடியும், இப்போ தானே வந்திருக்காரு, 20 நாள் தானே வந்திருக்காரு, செய்ய முடியாது. அப்புறம் ஒன்று பேசுது, சிப்பு வச்சா ஒவ்வொரு ஆளும் இந்த எஸ்வி சேகர் சொன்ன மாதிரி வந்து 2000 நோட்டில் பூரா சிப்பு வச்சு எங்கே போனால் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒவ்வொரு லேடிஸுக்கும் சிப்பு வைக்கணும்னு பேசுது. எங்கே வச்சுருக்க சிப்பை? இதில் வந்து இந்த ஹாலிவுட் படங்களை வந்து ஒருத்தனை கண்காணிக்கிறதுக்கு அவன் வச்சு வந்து விடுவாங்க. அது மாதிரி வந்து ஆப்ரேஷன் பண்ணி வச்சோம்மா, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு லேடிஸுக்கும் வச்சு விடணுமா? புரியலை. இவ்வளோ குற்றங்கள் நடக்குது. அதுக்கு வந்து மேடையில் வந்து இனிமேல் வந்து ஒரு விஜய் வந்து வந்து தொகுதிக்கு பெரம்பூர் தொகுதி, சென்னையில் ஜெயிச்ச தொகுதி, இது ரெண்டுக்கும் போய் வந்து நேரடியாக வந்து மக்களை பார்த்து ஒரு ஜீப்லேயோ பொது திறந்த வழி இதுலேயோ போய் வந்து சொல்லலை. மீடியாக்களை பார்த்து இது வரைக்கும் பேசலை. என்ன பயம் தெரியல. மீடியாவை பார்த்து பேசுறதுக்கு என்ன பயம் தெரியல. மீடியாவை பார்த்து பேசுறதில்ல, பேட்டி கொடுக்கறதில்ல, மீடியா மைக்கு நீட்டாக வந்து நின்று பேசுறது கிடையாது. ஓடி ஓடி போயிடுறது. பொய்த்து நின்றுக்கிட்டு திருச்சியில் நன்றி தெரிவிக்கிறவங்கட்டு ஒரு 5000 பேருக்கு வந்து கொடுத்து டோக்கனை கொடுத்து 5000 பேரை வச்சுட்டு வந்து உள்ளே பேசுகிறேன். இதில் வந்து டோக்கனுக்கு வாங்கி உள்ளே போக முடியாத வந்து யாரை தெரியுமா சொல்கிறேன்? நீ யாரை கேட்கணும்? டிவிக்கு அதை ஏற்பாடு பண்ண ஆளுகளை கேட்குற விட்டுட்டு டிஎம்கே சரிங்க, இவங்களுடைய கூட்டத்துக்கு, டிவிகே கூட்டத்துக்கு இவன் உள்ள வர்றதுக்கு இவங்களுடைய சதி, டிஎம்கே சதின்னு சொல்கிறான். அவன் 5000 பேருக்கு மேலே உள்ளே போகக்கூடாது, டோக்கனை கொடுத்துட்டு வந்து உள்ளே வந்து 5000 பேர் நிறைஞ்சவொடனே வந்து அவன் அடைச்சி விட்டு அவனை கேட்குறதுக்கு இல்லாமல் டிஎம்கே சதின்னு பேசுகிறான். இதுவும் விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் வச்சுக்குவோமே. அவங்க கூட்டம் நடக்கிறதுக்கு அவங்க ஆட்சி முதல்வரே வந்து டிவிகே முதல்வர், விஜய் தான் முதல்வர். அவங்க முதல்வராக இருக்கையில் அவங்க முதல்வர் கூட்டத்துக்கு போகிறதுக்கு வந்து உள்ளே போகிறதுக்கு தடுக்கிறதுக்கு டிஎம்கே சரின்னு சொன்னான். சரி, மேடையில் ஏறி வந்து நான் வந்திருக்கேன், உங்களுக்கான ஆட்சி நல்லாட்சி பண்ணுவேன், படிப்படியாக நான் சொன்ன திட்டங்களை நிறைவேற்றுன்னு சொல்லாமல் அங்கேயே ஏறி உட்காந்துக்கிட்டு என்னமோ வந்து டிஎம்கே வந்து இப்போ வந்து தலைவர் ஸ்டாலின் வந்து முதல்வர் மாதிரியும் இவங்க வந்து எதிர்கட்சியாக இருக்கிற மாதிரி வந்து அங்கே நின்று திட்டுக்கிட்டு இருக்காப்புல. ஸ்டாலின் பல தடவை, டிஎம்கேன்னு வந்து 10 தடவைக்கு மேலே பேசுகிறாப்புல. பேசி விட்டு ஏன்னா ஒத்திகை பார்த்து பேசுகிறதானே. படத்தில் நடிக்கிறதுக்கு வந்து ஒன் ஷாட் நடிகன், ஒரே ஷாட்டில் நடிக்கிற நடிகன் வந்து விஜய்க்கு ஒரு பேர் இருக்குது. எந்த ஒரு காட்சியை வந்து முதல் நாளே பேப்பரை வாங்கிட்டு போய்த்து நாளைக்கு எடுக்க போகிற மறுநாள் எடுக்க போகிற காட்சிக்கு வந்து ஒத்திகை பார்த்து மனசில் வந்து ஏற்றிக்கிட்டு ஸ்பாட்டில் வந்து ஒரே டயத்தில் வந்து நடிச்சுட்டு போகிற நல்ல. ஏன்னா நானே விஜய் ரசிகன் தான் வச்சுக்கங்களேன்.
விஜய் ரசிகன் தான், விஜய் வச்சுக்கங்களேன், இல்லை விஜய் ரசிகன் தான். நானே விஜய் படத்தை அப்படி போய் பார்க்குறாரு. அந்த அந்த நடிப்பை பிடிச்சி அந்த ஸ்பாட்டில் போய் ஒரே டயத்தில் நடிக்கிற மாதிரி திருச்சியில் வந்து அந்த கூட்டத்தில் பேசுகிறதுக்கு ஒரு வாரமாக வந்து ட்ரைனிங் என்ன எடுத்துருக்க டிஎம்கே திட்டுறதுக்கு. நான் வந்திருக்கேன், என்னை நம்பி ஓட்டு போட்டிருக்கீங்க, நல்லாட்சி புரிவேன் அப்படின்னு வந்து பேசலை. இப்படி தானே வந்து பேசணும், ஸ்டேஜில் வந்து பேசணும். ஒரு முதல் நன்றி கூட்டம்னு சொல்லிவிட்டு வந்து ஒரு இதுக்குள்ள 5000 பேருக்கு வந்து ஒரு அனுமதி கொடுத்து, அதுவும் அந்த தொகுதி மக்கள் இல்லாமல் எங்கெங்கேயோ உள்ள ஆளுகளுக்கு கொடுத்து உள்ள வரவழைச்சு அது பேசுனா என்ன பேசணும்? வந்திருக்கேன், நல்லாட்சி பண்ணுவேன், நான் கொடுத்த திட்டங்கள்லாம் இது பண்ணுவேன், மாற்ற அரசியல் பண்ணுவேன் அப்படின்ட்டு எதுவும் பேசலை. ஏதோ டிஎம்கே திட்டத்துக்கு மட்டும். இது வரைக்கும் வந்து அதில் வந்து இந்த 100 ரூபா வந்து ஒரு இது சொல்கிறாப்புல, 100 ரூபா வந்து அம்மா கொண்டு வந்த திட்டம். ஆமாம், அம்மா கொண்டு வந்த திட்டம் தான், ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டம் தான். ஆனால் அதை வந்து டிஎம்கே வந்து அடுத்த 5 வருஷத்தில் வந்து அதை வந்து கட் பண்ணலையே. திரும்ப திரும்ப அழுத்தி சொல்கிறீங்க ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டம்ட்டு. ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டத்தை வந்து தலைவர் மு க ஸ்டாலின் வந்து அந்த 100 யூனிட்டை வந்து இல்லை தர முடியாதுன்னு சொல்லலையே, கொடுக்கத்தானே செஞ்சாங்க. நாங்கள் கொண்டு வந்த இப்போ 1000 ரூபா போட்டு, நீங்கள் 2500 சொல்லிவிட்டு 2500 சொல்லிவிட்டு 1000 ரூபா இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டில் போட்டால் தான் போட்டு விட்டுருக்கீங்க. இனி இந்த மாதத்துக்கு தெரியும், இப்போ 10ஆம் தேதி தெரியும், அதை போடுறீங்களா 2500 போடுறீங்களா என்ன போடுறீங்க அப்படின்ட்டு. நிறைய வந்து டிஎம்கே கவர்மெண்ட்டில் வந்து தொடர்ச்சியாக இது பண்ணி நடந்த திட்டங்களை தான் வந்து தொடர்ச்சியாக பண்ணியிருக்கேன். நீங்கள் அறிவித்த திட்டத்தையோ எதையும் வந்து நீங்கள் பண்ணாமல் ஒரு மேடையில் வந்துட்டு எப்படி பேசணும், முதல் மேடை நீ வந்து முதல்வர் ஆகிட்டே, இன்னும் வந்து நீ வந்து பிரச்சார யுக்தியில் வந்து ஒரு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு பிரச்சார யுக்தியில் பேசுகிற மாதிரி ஜெயிச்ச ஒரு ஆள், ஜெயிச்சு முதல்வராக உள்ள ஒரு ஆள் வந்து பிரச்சார யுக்தியில் வந்துக்கிட்டு மனப்பாடம் பண்ணி ஒத்திகை பண்ணி வந்து அதை மேடையில் வந்து ஏற்ற இறக்கத்தை கூட கத்தி பேசினாக்க வந்து நீங்கள் நல்ல முதல்வர் வந்து ஆயிர முடியாது. செயலில் காட்டணும், செஞ்ச திட்டங்களை நிறைவேற்றி காட்டணும், மக்களுக்கான முதல்வராக மாறி காட்டணும். இது இல்லாமல் நீங்கள் வந்து இன்னும் ஒரு 3 மாதம் நின்று இன்னொரு மேடை போட்டு மறுபடியும் டிஎம்கே நீங்கள் திட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா பார்க்குற மக்களுக்கு தெரியும். நீங்கள் எதுவுமே செய்யாமல், நீங்கள் அறிவித்த திட்டங்களை செய்யாமல், நல்லாட்சி மக்களுக்கான ஆட்சி பண்ணாமல் மறுபடியும் இன்னும் 2 மாதம் நின்று ஒரு மேடையை போட்டு நீங்கள் டிஎம்கே வந்து திட்டுனீங்கன்னா அது மக்களுக்கு எப்படின்னு புரியும். நான் சொல்ல வேண்டியதில்லை. நன்றி, வணக்கம்.